Hello, welcome to Meki Techie. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark of creating these kinds of technical videos in public domain. I would like to thank Almighty my God for my good health and broad mind, and I would like to thank my friends, followers, my dear students and subscribers for their continuous support and encouragement. Today's topic of interest is metrology. Metrology means measurements. Metrology is a science which gives the quantitative analysis. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட குவான்டிட்டியை ஓகேங்களா, லைக் மாஸ் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட், அதோட லென்த் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட், அதோட ஹைட் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட், அதோட டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட். ஸோ ஒரு மெஷர்மெண்ட்ஸ், ஒரு குவான்டிட்டியை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராலஜின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக மெக்கானிக்கலில் மெட்ராலஜி அப்படின்னா மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சது மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னாலே மைக்ரோமீட்டர், ஸ்க்ரூ கேஜு, இல்லைனா வெர்னியர் கேலிப்பர், இதுதான் பேசிக்கலாக இருக்கிற டூல்ஸ் மெட்ராலஜியில் யூஸ் பண்ணுறது. அண்ட் அது இல்லாமல் ஸ்கேல், ஓகேங்களா, ஸ்கேலு, டேப்பு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. லைக் சிஎம்எம் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின், ஆட்டோ கோலிமீட்டர், அப்புறம் டேலி சர்ஃபு, டூல் மேக்கர் மைக்ரோஸ்கோப்பு, வி பார்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப் கேஜஸ்ஸு, பெவல் ப்ரொடெக்டர்ஸு, வெர்னியர் கேலிப்பரு, வெர்னியர் ஹைட் கேஜஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா, ஓகேங்களா. ஆனால் பேசிக் பார்த்திங்கன்னா ஸ்கேலுக்கு அப்புறம் வெர்னியர் கேலிப்பர், அதுக்கப்புறம் மைக்ரோமீட்டர். ஸோ இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறையா மெஷர்மெண்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நிறையா கேஜஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மெட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி, ரிப்பீட்டபிலிட்டி, ப்ரிசிஷன் அண்ட் எரர். ஸோ இந்த 4 டேர்மே ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு அக்யூரசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அக்யூரசி மீன்ஸ் க்ளோஸ்னஸ் டு த ட்ரூ வேல்யூ. ஸோ இப்போ என்னோடய ட்ரூ வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு ராட் இருக்குது, ஓகேங்களா. இந்த ராடோட லென்த்து சே 100 மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இந்த 100 மில்லிமீட்டர் நான் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இந்த லென்த்தை மெஷர் பண்ணணும், ஓகேங்களா. லென்த்தை மெஷர் பண்ணணும் 100 மில்லிமீட்டரை. இப்போ நான் வெர்னியர் எடுக்கிறேன். ஸோ வெர்னியரில் 99.88 வருதுன்னு வச்சுங்க, இல்லைன்னா 99.90 வருது, இல்லை 99.98 வருது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி அக்யூரசி லெவல், ஓகேங்களா. வெர்னியர் கேலிப்பரில் இவ்வளோ அக்யூரஸியாக நான் மெஷர் பண்ண முடியும். ஸோ ட்ரூ வேல்யூன்றது இது, 100ங்கிறது ட்ரூ வேல்யூ. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெஷர்டு வேல்யூ. ஸோ எவ்வளோ க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அக்யூரஸின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் பை விச் த ரிசல்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி வேல்யூ, தட் இஸ் கால்ட் அஸ் அன் அக்யூரசி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா. இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நான் அதே மாதிரி ஒரு ராட் இருக்குது, ஒரு 100 மில்லிமீட்டர் லென்த் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் வெர்னியரே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஸோ இது ராட், ஓகேங்களா. ஸோ இது டயாமீட்டர் ராட், ஓகே. இதில் 100 மில்லிமீட்டர் லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணணும். ஸோ நான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வச்சு மெஷர் பண்ணுறேன். 100 வருது, இல்லை நான் 99.98 வருது,
ஸோ இங்கே வச்சு மெஷர் பண்ணுறேன், அது வந்து 100.02 வருது. ஸோ இந்த மாதிரி வருது. அதே மாதிரி நான் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பர்சன் அவர் வந்து இந்த 2 பாயிண்டில் வந்து மெஷர் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது வந்து செகண்ட் பாயிண்ட். இது மாதிரி வந்து 2 பாயிண்டில் வந்து மெஷர் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்குமே ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து 99.98 அண்ட் செகண்ட் பாயிண்டில் வந்து 100.02 இதே வேல்யூ வந்து கிடச்சது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ரிப்பீட்டபிலிட்டி. எகைன் அண்ட் எகைன் செக் பண்ணும்போது சேம் வேல்யூஸ் வந்து நமக்கு மெஷர்டு வேல்யூஸ் வந்து வந்தது அப்படின்னா தட் ஷோஸ் தி ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? அதனால தான் வந்து ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ சேம் ரீடிங் எகைன் அண்ட் எகைன் வந்து வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் ரிப்பீட்டிவ்னஸ். ஓகேங்களா? டிகிரி ஆஃப் ரிப்பீட்டிவ்னஸ் தான் வந்து ப்ரிசிஷன் அப்படின்றது. க்ளோஸ்னஸ் வித் விச் த மெஷர்மெண்ட் ரீட் ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்யூரேசிக்கு, ப்ரிசிஷனை, ரிப்பீட்டபிலிட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து 2 கிராஃப் போட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கண்டிஷன், இது வந்து மேக்ஸிமம் கண்டிஷன். ஸோ அக்யூரேசி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வேல்யூ, இது வந்து ஒரு வேல்யூ. ஸோ 2 வேல்யூவில் வந்து அங்கங்கே இருந்தது அப்படின்னா சார் எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ அக்யூரேசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து மெஷர் பண்ண முடிஞ்சது. அதாவது டயாமீட்டர் வந்து 10 இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.02 அப்படின்ட்டு இருந்ததுன்னா இந்த 2 வேல்யூக்குள்ளார வந்து மெஷர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து அக்யூரேசின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு இடத்துல மெஷர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெஷர் பண்ணுறேன், 2-3 வாட்டி மெஷர் பண்ணுறேன், இல்லை 2-3 பேர் மெஷர் பண்ணுறோம், எல்லாமே வந்து பக்கத்துலேயே வருது. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ எகெயின் வந்து வேறு ஒரு இடத்துல மெஷர் பண்ணுறாங்க, அதுவும் வந்து பக்கத்துலேயே வருது அப்படின்னா அது வந்து ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டபிலிட்டி வந்து இப்படி சொல்லுவாங்க. ப்ரிசிஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் ரிப்பீட்டபிலிட்டி. ஓகேங்களா? எவ்வளோ க்ளோஸராக நமக்கு வருதோ, ஓகேங்களா? ஸோ எல்லா வேல்யூமே வந்து இங்கேயே வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து ப்ரிசிஷன். எல்லா வேல்யூமே இங்கேயே வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ப்ரிசிஷன். ஓகேங்களா? இட் இஸ் வெரி க்ளோசர், அக்யூரேட் அண்ட் ரிப்பீட்டபிள். ஸோ அதுதான் வந்து ப்ரிசிஷன். எவ்வளோ ப்ரிசைஸாக வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் மெஷர்மெண்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எரர். ஜென்ரலாக வந்து எரர் அப்படின்றது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே வந்து எரர் அப்படின்றது இருக்கும். ஸோ எரர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. இப்போ நான் வந்து சொல்கிறேன், லாஸ்ட் டைம் சொன்னேன் ஆக்சுவல் வேல்யூ வந்து என்னது 100, மெஷர்டு வேல்யூ வந்து எவ்வளவு 99.98 இப்போ வெர்னியரில். இப்போ இதோட எரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.02. ஸோ இதுதான் வந்து எரர் வேல்யூ ஆஃப் தி வெர்னியர். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் எரர். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் டிவைசஸ் அண்ட் அதோட பர்பஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ கோலிமீட்டர் ஆர் ஆங்கிள் டெக்கர். ஆட்டோ கோலிமீட்டர் ஆர் ஆங்கிள் டெக்கர் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளாட்னஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்னஸ் அண்ட் ஃப்ளாட்னஸ் ஆர் மெஷர்டு. ஆங்குலர் மெஷர்மெண்ட் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ் or angular deviations can be measured using angle decker. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து LVDT, linear variable differential transducer. it is for measure displacement. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா transverse caliper. transverse caliper is used to measure T slots. Planometer is used to measure area. Tally-Hamilton meter is used to measure surface roughness. Micrometer gauge is used to measure vacuum. Telescopic gauge is used to measure internal diameter. Laser scan micrometer is used to measure small angular deviation from large flat surface can be easily measured.
Optical flat, it is for measuring surface texture, and interferometry, it is for small displacement. Sine bar is used to measure external taper. In the sine bar, technometric principle is being used. Tool room microscope is used to measure thread characteristics. V bar is used to measure roundness of the cylindrical workpiece. Surface gauge is used to measure layout of work accurately. Laying out of work accurately or layout of work accurately. Hermaprodite caliper is used to scribe lines, that is parallel lines to the part. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நம்ம காம்பஸு டிவைடர்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ பேரலல் லைன்ஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹெர்மோப்ரோடைட் கேலிப்பர். நெக்ஸ்ட் வந்து கேல்பாட் கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ 1D டூல் ஓகேங்களா. கேல்பாட் கேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1D டூல் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கேஜ் ஃபார் செக்கிங் அக்யூரசி. மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் லைட் கேஜ் ஷீட், ஸ்டீல் ஷீட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் டு மெஷர் லேஅவுட் ஒர்க் அண்டு இன்ஸ்பெக்ஷன். தாம்சன் ரெக்கார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் சர்ஃபேஸ் பர்பண்டிகுலாரிட்டி. பெவல் ப்ரொடக்டர் இஸ் யூஸ் டு மெஷர் ஆங்குலர் மெஷர்மெண்ட். ஸ்லிப் கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 4 டைப் இருக்குது ஓகேங்களா. இதோட டாலரன்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.0001 to 0.0005 mm வெரி அக்யூரேட்லி இதில் வந்து மெஷர் பண்ணலாம். ஸ்லிப் கேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பார்ஸ் மாதிரி இருக்கும். ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணலாம், ஆர் லென்த் வந்து இதில் வந்து மெஷர் பண்ண முடியும். இது வந்து லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் ப்ராசஸில் தான் வந்து இது வந்து மெஷர் பண்ண முடியும். பை மீன்ஸ் ஆஃப் அ கம்பேரிசன் ப்ராசஸ், டெக்னோமெட்ரிக் ப்ராசஸ், அதுதான் வந்து இது மெஷர் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு வந்து கிரேட் 2 ஸ்லிப் கேஜ் இஸ் யூஸ்டு இன் ரஃப் யூஸ் இன் ஒர்க் ஷாப்ஸ். ரஃப் யூஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிரேட் 1 வந்து பார்த்திங்கன்னா டூல் ரூம்ஸில். கிரேட் 0 இஸ் யூஸ்டு இன் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். கிரேட் 00 இஸ் யூஸ்டு இன் error detection, and it is made up of hard alloy steel. மேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லிப் கேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிங்க்லிங்கில் வந்து இதாகும் ஓகேங்களா. ரிங்க்லிங் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ரப்பிங் ஆக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டிக் ஆகிக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஸ்டிக் ஆகிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அன் ரிங்க்லிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்மேன் கேஜ் இஸ் யூஸ்டு டு இன்ஸ்பெக்ட் த ஸ்க்ரூ த்ரெட்ஸ். Gear tooth vernier is used for pitch line thickness of the tools and linear displacement. அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கியர் டூத் கேலிப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டியல் திக்னஸ் ஆஃப் டூத் ஃப்ரம் ஸ்பர் கியர் ஒன்லி கேன் பி செக்டு இன் கியர் டூத் கேலிப்பர். காம்பினேஷன் கேஜ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் செக்கிங் ஆங்குலர் சர்ஃபேஸ். ஆப்டிக்கல் ப்ரொஜெக்டர் it is used for measuring profile of gear tooth, correction of thread profile, etc. And NPL gauge interferometer, it is used to measure absolute measurement of length of slip gauge. Next is a profilometer. Profilometer is used to check the surface. Feeler gauge is used to measure clearances, and a clinometer is used to measure angular measurement and related with sprit level. Clinometer is related with sprit level. Emerson comparator, the work on the principle of button spinning. Check gauge, the testing accuracy of the workshop gauges can be done by check gauge. Workshop gauge is general checking of component parts. Next is a glass gauge, is used for eliminating corrosive effect due to preparation of hand. Piezoelectric transducer is a mechanical electrical energy transformer. Vernier height gauge used for inspection or measuring the part's height or layout work. That is the purpose of Vernier height gauge. Vernier depth gauge used to measure depth of the hole, recess, and distance from plane to the surface or to the projection. Next, a dial bevel protector.
Angle within 5 degree can be measured. And a clinometer, angle relative to the horizontal plane can be measured. Autocollimator is for small angular deviations or deflections. Knuckle thread, railway carriage couplers, they have been used. Sine bar, it is for angle measurement. Fathometer is for depth of the ocean. Flux meter is used to measure magnetic flux. Galvanometer is used to measure electric current. Hydrometer is used to measure relative density, and the hygrometer is used to measure relative level of humidity. Hydrospore is used to measure sound under water. Hypsometer is used to measure boiling point of a liquid. Hygroscope is used to show the change in atmospheric humidity. Machmeter is used to measure speed of an aircraft. Inton of speed of sound can be measured. Manometer is used to measure pressure of gases. Micrometer measures the distance. Naphthometer is used to measure turbidity or turbulence. Odometer is used to measure distance traveled by the vehicle. Uh, Periscope is used to view object above the sea level. Pydrometer is used to measure very high temperature. Optical pyrometer like that can be used to measure very high temperature. And a refractometer measures the refractive index. And taper plug gauge and ring gauges are used to measure the taper measurements as well as the external diameters. Here we have some of the points to remember in the metrology. One is the master gauge is used only for the standard rooms. Rooms with specific humidity and temperature on that point can be used in master gauges. Slip gauges, precision engineering work. Slip gauge is a precision engineering work. Reflector combined with autocollimator is used for checking alignment. Angle measurements, the bevel protector, sine bar and the combination square can be used. Straightness testing, split level method, autocollimator, beam comparator can be used. Sine bar, the standard length is measured from between two centers of two rollers. Between the center of two rollers can be the standard length of the sine bar. The bevel protector is used for angle measurement. Optical micrometer sets very small displacement by rotating glass block through relatively large angles can be done. And slip gauges, flatness, length between measuring surface condition, all can be measured. So with this, I would like to close today's session, metrology. So here I have given an enough knowledge which I was know. So if you have any doubt, please let me know in the comment section. I will put another video for your betterment of understanding. So until then, bye bye from Santhosh. Thank you all. Thank you once again.